ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக நான் ஒரு இட்லி கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு தனி கிண்ணத்தில் 2 முட்டை, பூண்டு ஒரு 5-6, அதில் வரமிளகா 2, அப்புறம் சிக்கனு இது எல்லாத்தையும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்துகிட்டு கோதுமை மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். அது எப்பவும் போல் யூசுவல் உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சதை எடுத்து பூண்டு, வரமிளகா, முட்டையை மட்டும் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் பெப்பரு, ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா அரைச்சோம்னா மைனஸ் ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம வேக வச்ச கறியை நம்ம தோசைக்கல்லில் போட்டு உப்பு கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா தோசை கரண்டியை வச்சு கொத்தி நல்லா மசிச்சிடணும். நல்லா கொத்தி எடுத்தோடனே நம்ம மைனஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தியில் மேலே அந்த மைனஸை தடவி அந்த சிக்கனை சென்டரில் வச்சு இடையில நம்ம வெங்காயம் கடிப்பட்டால் நல்லா இருக்குங்கிறக்காக நான் வெங்காயம் வச்சேன். வேணான்னா நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த கறியை வச்சு ஒரு ரோல் பண்ணி எடுத்தோம்னா ஷவர்மா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் சிம்பிளாக இப்படி செஞ்சுக்கலாம் ஹெல்த்தியாக. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.